வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒன் டே ஒன் டிசீஸ் தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விட்டமின் சி டிஃபிஷியன்சி. அதாவது வைட்டமின் சி குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைட்டமின் சி என்பது உடலுக்கு மிகவும் அவசியமான ஒரு விட்டமின். இது நோய் எதிர்ப்பு சக்தி, தோல், ஈறுகள், காயம் ஆறுதல் மற்றும் பல உடல் செயல்பாட்டுகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விட்டமின் சி அப்படின்னா என்ன, உடலுக்கு ஏன் தேவை, விட்டமின் சி குறைபாடு ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, கடுமையான பாதிப்புகள் என்னென்ன, பரிசோதனைகள் என்ன, சிகிச்சை முறைகள், விட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னென்ன, தடுக்கும் வழிமுறைகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பயனுள்ள நல்ல தகவல் கிடைக்கும். தகவல் பிடித்திருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் விட்டமின் சி அப்படின்னா என்ன அப்படின்னா, விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் வந்து நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். இதன் முக்கிய பணி பார்த்திங்கன்னா, கொலாஜனை உருவாக்க உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை மண்டலத்தை அதிகரிக்குது, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது, காயங்களை ஆற உதவுது, இரும்பு சத்து அயன் உடல் உறிஞ்ச உதவுகிறது, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா, நிறைய வந்து அந்த இரும்பு சத்தை கரெக்டாக அப்சர்வ் செய்கிறதுக்கு இது பெரும் பங்கு ஆற்றுகிறது. அப்புறம் இந்த விட்டமின் சி குறைபாடு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறைக்காத சாப்பிட்றது தான். அப்புறம் புகைப்பிடிப்பது, அதிக மது அருந்துதல், சீரற்ற உணவு பழக்கம், சில குடல் நோய்கள், முதியவர்கள் மற்றும் தனியாக வாழ்பவர்கள், இதனால தான் இந்த விட்டமின் சி வந்து அந்த குறைபாடு ஏற்படுகிறது. அப்போ இதோட ஆரம்ப அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதிக சோர்வு, பலவீனம், ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்த கசிவு, அடிக்கடி சளி அல்லது தொற்று, தோல் வறட்சி, இது போன்றவை தான் இதோட ஆரம்ப அறிகுறிகள். அப்போ இந்த ஆரம்ப அறிகுறிகள் வந்து ரொம்ப நோய் முற்றும் போது காயங்கள் மெதுவாக ஆறுதல், மூட்டு வலி, தசை வலி, தோலில் சிறிய சிவப்பு புள்ளிகள், முடி எளிதில் உடைதல், இரத்த சோகை, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த கடுமையான இந்த நோய் முன்னேறும் போது கடுமையான விட்டமின் சி குறைபாடு சர்க்கரை எனப்படும் நிலையை ஏற்படுத்தும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, யாருக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புகைப்பிடிப்பவர்கள், முதியவர்கள், சத்தான உணவு சாப்பிடாதவர்கள், அதிகமாக மது அருந்துபவர்கள், சில குடல் நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக ஆபத்தை இந்த விட்டமின் சி குறைபாடு ஏற்படுத்துகிறது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த குடல் பிரச்சனைகள் இருப்பவங்க எல்லாமே இந்த விட்டமின் சியை வந்து அடிக்கடி பார்த்துக்கணும், செக் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும், இல்லைன்னா அதிக ஆபத்தை உண்டாகும். அப்புறம் பரிசோதனைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ வரலாறு, அப்புறம் உடல் பரிசோதனை, பிளட் டெஸ்ட் இருக்குது. அந்த விட்டமின் சி அளவை மதிப்பிடுறதுக்கு சில பிளட் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் மற்ற பரிசோதனைகள், அயன் மற்றும் பிற வைட்டமின் குறைபாடுகளையும் மருத்துவர்கள் பரிசோதிப்பாங்க. அப்போ இந்த விட்டமின் சி குறைபாடுனா இதுக்கு கூட அயன் மற்றும் பிற விட்டமின் குறைபாடுகளையும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. இதுக்கான சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா, விட்டமின் சி சப்ளிமெண்ட் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க, நீங்களாகவே எடுக்காதீங்க. உணவு மாற்றங்கள், விட்டமின் சி நிறைந்த உணவுகளை தினசரி சேர்க்க வேண்டும். நம்ம எடுக்கிற உணவில் விட்டமின் சி நிறைந்த உணவுகளும் நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு, எலுமிச்சை, கிவி, ஸ்ட்ராபெரி, குடைமிளகாய், புரோக்கோலி, தக்காளி, கொய்யாப்பழம். விட்டமின் சி மிக அதிகம் உள்ளது வந்து கொய்யாப்பழத்தில். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணாதுங்க, எங்கே கிடைச்சாலும் எடுத்து சாப்பிடுங்க. பச்சை கீரைகள், இது எல்லாம் தான் விட்டமின் சி அதிகமாக நிறைந்த உணவுகள். ஸோ இந்த கொய்யாப்பழம் விட்டமின் சி அதிகம் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நமக்கு இதெல்லாம் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சீப்பாக கிடைக்கும், இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, சரியா? எதுவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த விட்டமின் சி பாதுகாப்பது எப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிய பழங்களை சாப்பிடணும். அப்புறம் காய்கறிகளை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் காய்கறிகளை வேக வைத்திங்கன்னா அதில் உள்ள எல்லா சத்துமே போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 75% வேக வச்சுட்டு அப்படி சாப்பிடுங்க. அப்புறம் சமநிலையான உணவு முறைகளை பின்பற்றணும். இதெல்லாம் தான் உங்களோட விட்டமின் சியை உடம்புல பாதுகாத்து வைக்க உதவும். இல்லை அப்படின்னா விட்டமின் சி குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியம். அப்போ உணவுகள்னு பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு, எலுமிச்சை, கிவி, ஸ்ட்ராபெரி, குடைமிளகா,
ப்ரோக்கோலி, தக்காளி, கொய்யாப்பழம், பச்சைக்கீரைகள் இதில தான் நிறைய விட்டமின் சி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் மிக அதிகமான விட்டமின் சி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பழங்களை சாப்பிடுங்க, காய்கறிகளை எடுங்க, புகைப்பிடிக்கிறத அதாவது நிறுத்திடுங்க, சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எந்த சப்ளிமெண்ட்டுமே அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ எனக்கு விட்டமின் சி குறைபாடு மாதிரி இருக்குது, சரி இப்போ ஒரு விட்டமின் சி சப்ளிமெண்ட் எடுத்து சாப்பிடுவோம், அது எல்லாமே மருத்துவரோட ரெக்கமெண்டு இல்லாமல் நீங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க, மருந்துகளை எடுக்காதீங்க. அப்புறம் சிலவங்க பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சளியை முழுமையாக தடுத்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லோருக்கும் சளி வராமல் தடுக்காது. ஆனால் சிலருக்கு சளியின் கால அளவை சிறிது குறைக்க உதவும். ஸோ நீங்கள் நிறைய விட்டமின் சாப்பிட்டோன்னே சளி வராமல் இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. அதிக விட்டமின் சி எடுத்தால் அதிக நன்மை. தேவைக்கு அதிகமாக எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலும் அது பக்க விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மிகவும் கவனமாக இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பழங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை. பல காய்கறிகளிலும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த விட்டமின் சி குறைபாடுனால என்னென்ன வருதுன்னு பார்த்துருக்கோம். நண்பர்களே, இந்த விட்டமின் சி குறைபாடு சரியான உணவு பழக்கத்தால் எளிதில் தடுக்க முடியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றணும். அதாவது நீங்கள் தினமும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்க, சமநிலையான உணவு முறைகளை பின்பற்றுங்க, அப்புறம் புகைப்பிடிப்பதை தவிர்த்துருங்க, அறிகுறி இருந்தால் மருத்துவர் அணுகுங்கள். சில மாற்றங்கள் பெரிய ஆரோக்கியத்தை உருவாக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தினமும் புதிய ஆரோக்கிய வீடியோக்களை பாருங்கள். சத்தான உணவு சிறந்த ஆரோக்கியத்திற்கான அடித்தளம். ஸோ நண்பர்களே, என்னோடய சேனலில் வந்து ஒன் டே ஒன் டிசீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கிடைக்கும். மீண்டும் நாளைக்கு வந்து ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக வாழுங்கள்.